நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வரப்போகிற ரெஸ்ல்மேனியா 41 நைட் 1 மெயின் ஈவெண்ட்டாக நடக்க போகிற ரோமன் ரெயின்ஸ் சிஎம் பங்க் ராலன்ஸ்க்கான அந்த ட்ரிபிள் ஹெட் மேட்சை வந்து நம்ம WWE 2K25 கேமில் வந்துட்டு கேம் பிளேவாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு கேமை நான் வந்து பிசியில் தான் வந்து போதும் நான் விளாட்றேன். ஸோ அதனால் வந்துட்டு என்கிட்ட அப்டேட்டட் வெர்ஷன் கிடையாது. ஸோ 2K25ஓட ரெஸ்ல்மேனியா 41ஓட அரைனா அதனால் வந்துட்டு போன வருஷம் 2024ஓட ரெஸ்ல்மேனியா 40ஓட அரைனால தான் இப்போ நம்ம கேம் பிளே பண்ண போகிறோம். இப்போ நான் தான் வந்துட்டு ரோமன் ரெயின்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா பிளேயராக இருக்கிறேன். ஸோ ராலன்ஸும் சிஎம் பங்கும் கம்ப்யூட்டர் கேம். ஸோ அதனால் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஃபைட் பண்ணுவாங்க. நான் வந்துட்டு கண்ட்ரோலர் கொடுத்து இப்போ நான் கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ இப்போ எடுத்தோடனே நான் சிஎம் பங்கை டிடிடியை போடுறேன். அதே மாதிரி நம்ம ராலன்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுறாரு. கண்டிப்பாக வந்துட்டு மிகப்பெரிய ஒரு மேட்சாக பார்க்கப்படும். கண்டிப்பாக இந்த ஒரு மேட்ச்சில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் இருக்கலாம். பால் ஹேமன் யார் பக்கம் போகிற மாதிரி தெரியல. ஸோ நிறைய பேர் சொல்கிறது ராலன்ஸ் பக்கம் போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பட் ஆனால் இந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட் ரொம்பவே நல்ல விஷயம் தான். ஸோ சிஎம் பங்கோட அவரோட ஸ்டைலில் நிற்கிறாருன்னு சொல்லிட்டு இப்போ வாங்க சிஎம் பங்க் ட்ரை பண்ணுறாரு. இப்போ அதை நம்ம தடுத்துடலாம். ஸோ ரோமன் ரெயின்ஸ் தான் இப்போ நான் தான் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன். அதேமாதிரி ராலன்ஸ் எதாவது ட்ரை பண்ணலாம், அவரும் தடுத்துட்டாரு. ஸோ இதுதான் இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது வீடியோஸ் வேணுனாலும் கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ கேம் பிளேவாக பண்ணி நம்ம தமிழில் இந்த மாதிரி கமெண்ட்ரி கொடுத்து கூட நம்ம சேனலில் போடலாம். அதே மாதிரி நீங்கள் என்ன மேட்ச் எந்த ஈவெண்ட்னு கமெண்ட்டில் சொன்னதான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கேம் பிளே பண்ணி வீடியோவாக போடலாம். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நிறைய மூவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமில் இருக்குதுங்க. ஸோ எல்லா ரெஸ்ட்டில் இருக்கும். அதே மாதிரி ரோமன் ரெயின்ஸ் பாருங்கள் பறந்து வராரு. இந்த மாதிரி மூவ்ஸ்லாம் ரியலாக இப்போ ரோமன் ரெயின்ஸ் போடுறதுனா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ மோஸ்ட்டாக ரோமன் ரெயின்ஸோட இந்த பழைய ரெஸ்லிங் ஸ்கில்ஸ் நிறைய பேர் மிஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட்டாக நிறைய போகிறது கம்மியான மூவ்ஸ் தான். பட் இருந்தாலும் அந்த கம்மியான மூவ்ஸே ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும். உதாரணத்துக்கு ட்ரை பைலாம் போடுவாருங்க. ஸோ அதெல்லாம் நல்லாயிருக்கும் அதெல்லாம். ஸோ இப்போதைக்கு அகெயின் ஒரு டிடிடி வந்துட்டு நம்ம சிஎம் பங்குக்கு போட்டுடலாம். ஸோ ராலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஸ்டாமினா அதிகம் போல். ஸோ டக்கு டக்குன்னு எழுந்து வராரு. சும்மாவே எழுந்து வருவார் தான். பட் இருந்தாலும் ஸோ பார்த்தீங்கன்னா ராலன்ஸ் நம்மளை ரோல் பண்ணுறாரு. இதே மாதிரி இப்போ நம்ம திரும்ப அவரை பண்ணலாம். ஸோ வாங்க ஒன்று அதுக்குள்ளே தடுத்துறாருங்க பங்க் அவர்கள். இப்போது ஸ்பியர் போடலாமா? ஐயோ பங்க் நமக்கு ஒரு லாக் வந்து பார்த்தீங்கன்னா போகிறாருங்க. ஐயோ பார்த்தீங்களா, ராலன்ஸ் வந்து வேடிக்கை பார்க்குறாரு. வந்து தடுக்கலாம் அவர் நினச்சாருன்னா. ஆனால் அவர் அங்கேயே தான் இருக்கிறாரு. பார்லிமெண்ட் வேறு இப்போதைக்கு அவர் சைடு. பரவாயில்ல தடுத்துட்டாருங்க. ஸோ இப்போ ராலன்ஸ் நமக்கு மூவ் போடுறாருங்க. அதே மாதிரி இப்போ வந்துட்டு ஜிடிஎஸ் போட ட்ரை பண்ணுறாரு. பட் ராலன்ஸ் தடுத்துட்டாருங்க. ரோமன் ரெயின்ஸ் செம்ம டைட்டில் இருக்கார். பக்கத்தில் பார்லிமெண்ட் பார்த்தீங்களா என்ன பண்ணுறாருன்ட்டு. ஸோ இப்போதைக்கு ரோமன் ரெயின்ஸ் ஸ்பியர் போடலாம். இப்போ நான் வந்து ஸ்பியர் போடலான்னு ட்ரை பண்ணுறேன். பார்க்கலாம் போட முடியுதான்ட்டு. ராலன்ஸை பிடிக்கலாம். அவருக்கு ஒரு மூவ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுடலாம். அதே மாதிரி அவரும் இதை போட்டு ட்ரை பண்ணுறாரு. நம்ம அதை தடுத்துட்டோம். ஸ்பியர் போடலாமா? ஐயோ வேற எங்கேயோ மூவ் போகுது. ஸோ அதுதான். ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி எந்த மேட்ச்சு எந்த ரெஸ்லரோட மேட்ச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் மட்டும் கேளுங்க. இப்போ ஒருத்தரை வந்துட்டு அடிக்கலாம். அவர் தான் பால் ஹேமன். ஸோ என்னையவா ஏமாற்றிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரோமன் ரெயின்ஸோட மைண்ட் செட் இருக்கும். அவர் வெளியே தப்பிச்சிட்டாரு. இப்போ என்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காரு போல். ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு எந்த மேட்ச் வேணும் எந்த ரெஸ்லரோட மேட்ச் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கேளுங்க. நம்ம நெக்ஸ்ட்டு அந்த வீடியோவை பற்றி கூட போடலாம். இப்போ ராலன்ஸ் நமக்கு மூவ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காருங்க. லாக் போட்டிருக்காரு. சப்மிஷன் லாக் தடுத்தாச்சு. ஸோ அதேமாதிரி இந்த ஒரு கேமில் என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னா கிராஃபிக்ஸ் வைஸ் அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எப்போவுமே 2K வந்துட்டு கிராஃபிக்ஸ் நல்லா தான் இருக்கும். பட் ஒரு ரியலிஸ்டிக்கான அந்த ஒரு எஃபெக்டை கொடுத்துருக்காங்க. ஒரு ரியலிஸ்டிக்கான அந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக. ஸோ இப்போ நம்ம தடுத்துட்டோம். சிஎம் பங்க் தான் ட்ரை பண்ண வந்தார். எந்த மூவும் இப்போதைக்கு கேட்கல. ஸோ ஸ்பியர் கேட்குது. அதுவும் என்னால் போட முடியல. ஸோ சிஎம் பங்க் அவர்கள் ரோமனை பின் பண்ணுறாரு. அதை தடுக்கிறாரு ராலன்ஸ் அவர்கள். அதே மாதிரி அகெயின் ஒரு அட்டாக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாருங்க. ஸோ சிஎம் பங்க் அண்டு ராலன்ஸ் ஸோ ரெண்டு பேரும் ரெஸ்ல்மேனியா ரியலாக நடக்க போகுது பார்த்தீங்களா, அதுலேயும் வந்துட்டு அவங்களோட பகையை வந்துட்டு இன்னும் பெருசாக காட்ட போகிறாங்க. மோஸ்ட்டாக அவங்க ரெண்டு பேரும் தான் மாறி மாறி அடிச்சுக்கிற மாதிரி இருக்கும். ரோமன் ரெயின்ஸ் சைடில் நம்மளே எப்போயா தான் பார்க்குற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய மூமெண்ட்டில் ரோமன் ரெயின்ஸோட பார்ட் அந்த மேட்ச்சில் இருக்கும். ஸோ என்ன நடக்க போகுது தெரில. அந்த மேட்ச் நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கே தெரியும் அந்த மேட்சோட ப்ரெடிக்ஷன் சிஎம் பங்க் தான் இப்போதைக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க.
ஏன்னா அவருக்கான அந்த ஒரு ஸ்பேஸ் தான். ரொம்ப வருஷம் கழிச்சு ரெஸ்ல்மேனியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மோதுறாரு. அதே மாதிரி வந்துட்டு ராலன்ஸ்க்கும் அவருக்கும் ஒரு மிகப்பெரிய பகையே இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு கண்டிப்பாக அந்த ஒரு மேட்ச்சில் வின் பண்ணணும்னு நினச்சாருன்னா ராலன்ஸை வின் பண்ணி தான் வின் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் ரூமர் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்டு அவருக்கு ஒரு கிக் வந்து பார்த்தீங்கன்னா போட்டோம். இப்போதைக்கு அந்த பறந்து போகிற அந்த மூவ் ரோமன் ரெயின்ஸோட பழைய மூவ் நம்ம சிஎம் பங்குக்கு போட்டிருக்கோம். அதே மாதிரி உள்ளே வந்துட்டு நம்ம ராலன்ஸ் அட்டாக் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு ஒரு மூவ் கேட்டது நல்லா போடல. அகெயின் அவர் ஒரு மூவ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காருங்க. ஸோ பின் அடிக்கிறாரு, அதுக்குள்ளே தடுத்துருவார். அண்ட் சிஎம் பங்கையும் தடுத்துட்டாருங்க. ஸோ கெண்டோ ஸ்டிக்கை வச்சு அடிக்க ட்ரை பண்ணுறாரு, அதுவும் தடுத்துட்டாரு. இப்போ ராலன்ஸ் செம்ம ஆக்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுறாரு. அதே மாதிரி ரியல் மேட்ச்சில் வரும்னு நினைக்கிறேன். நான் போய் சேரை போய் எடுத்துகிட்டு வரேன். ஸோ என்னை எப்படி 10-12 வருஷத்துக்கு முன்னாடி அடித்து அதேமாரி ஒன்று திரும்ப அடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ரோமன் ரெயின்ஸ் உள்ளே எடுத்துகிட்டு வராரு. அட்டாக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ணுறேன். பிளட்டே வந்துடுச்சுங்க சேரில். ஆனால் கண்டிப்பாக சேர் ஃபைட் இருக்குங்க. ரோமனோ இல்லை ராலன்ஸோ சேர் எடுத்துகிட்டு வந்து ரோமன் ரெயின்ஸ் அகெயின் அடிக்கலாம். இல்லை ராலன்ஸ் வந்து ரோமன் வந்து ராலன்ஸை கூட அடிக்கலாம். ஆனால் சேரோட இந்த மேட்ச் வந்து எண்டே ஆகாது. கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் ரோமன் ரெயின்ஸ்க்கும் அவருக்கும் ஒரு பகை இருக்குல்ல, அதையும் பெருசாக காட்டுவாங்க அந்த ஒரு மேட்ச்சில். அதுதான் அது எப்படி காட்ட போகிறாங்கன்னு தெரில. ஏன்னா 3 பேரும் ஃபைட் பண்ணுறதுனால தான். அண்ட் கண்டிப்பாக முடிஞ்சதுக்கு அப்புறமா சிஎம் பங்குக்கும் ரோமனுக்கும் கூட ஒரு ஃபியூடு தனியாக போகலாம். ஸோ இப்போதைக்கு ஜிடிஎஸ் போட ட்ரை பண்ணுறாரு, தடுத்துட்டாருங்க. ஸோ ராலன்ஸ் ஸ்கோப் ஸ்டம்ப் பயன்படுத்துகிறாரு. எஸ் போட்டுட்டாருங்க. இந்த பக்கம் ரோமன் ரெயின்ஸ் அட்டாக் பண்ணுறாரு. ஸோ இதுதாங்க இந்த ஒரு மேட்ச்சில் ப்ளஸ்ஸு நம்ம ராலன்ஸோட பர்ஃபார்மன்ஸ் தான். ஆஸ் யூஷுவலாக அவர் எப்பவும் போல் ஆக்டிவாக ஃபைட் பண்ணுவார், டயர்டே ஆக மாட்டார் தான். ஸோ அதனால் எவ்வளோ தூரம் கீழே அவர் தள்ளினாலும் திடீர்னு மேலே வந்துடுவார். இப்போ ரோமன் ரெயின்ஸ் கிரண்டி லாக போகிறாருங்க, பயன்படுத்துகிறாரு, அதை வந்து தடுத்துட்டாரு. ஐயோ ஸோ கெண்டோ ஸ்டிக்கோட ரெடியாக இருக்காருங்க, நான் அதை வந்து தடுத்துட்டேன். ஸோ ராலன்ஸும் வந்து தடுக்க ட்ரை பண்ணுறாரு. இந்த வாட்டி சிஎம் பங்க் ரோமனை தடுத்துட்டாரு. ஸோ இதே மாதிரி மூவ்ஸ் எல்லாம் பயன்படுத்தி நல்ல ஒரு மேட்ச்சு, ஒரு நல்ல மூமெண்டத்தை க்ரியேட் பண்ணி ஸ்டோர் லைனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு மேட்ச்சை கொண்டு போனோன்னா கண்டிப்பாக அந்த ஒரு மேட்ச் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு ஜிடிஎஸ் ராலன்ஸ்க்கு பயன்படுத்தியிருக்காரு நம்ம சிஎம் பங்க் அவர்கள், போட்டுட்டாருங்க. எஸ் இது நம்ம தடுத்தே ஆகணும். நான் தான் ரோமனோட கண்ட்ரோலில் இருக்கிறேன். ஸோ அதனால் நான் தடுத்துட்டேன். இப்போதைக்கு ஸ்பியர் பயன்படுத்தலாம். ஐயோ தடுத்துட்டாருங்க. ஓகே இப்போதைக்கு வந்துட்டு செம்ம டாமினேட் பண்ணுறாருங்க சிஎம் பங்க் அவர்கள். டேபிளில் வச்சுட்டு ஏதோ பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன். டேபிளில் வேறு ஓப்பன் பண்ணிட்டாரு. மேலேருந்து ஏறி அங்கேருந்து ஒரு மூவா அப்பா, அங்கேருந்து ஒரு மூவ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு. இப்போ என்னை தூக்கி கண்டிப்பாக ஃபினிஷர் தான் போட ட்ரை பண்ணுவார். ஸோ இப்போதைக்கு ராலன்ஸ் வந்துட்டு 2 பேரையும் டாமினேட் பண்ணுறாருங்க. ரோமன் ரெயின்ஸ் ஒரு பக்கம் ஓரமாக போயிட்டாரு. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, பார்க்கலாம். ஓ மை காட், ஒரு மூவ் வந்து பார்த்தீங்கன்னா பங்கு போட்டிருக்காரு. இப்போ ரோமன் ரெயின்ஸ் பக்கம் வராரு. ரோமன் ரெயின்ஸ்க்கு ஜிடிஎஸ்ஸா போடுவாரா, போட்டுட்டாருங்க. இது எப்படியா தடுத்தே ஆகணும். இல்லைங்க அவர் வேற எங்கேயோ போயிட்டாரு. பார்க்கலாம், நிலவில் பின்னடிச்சாருன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும். ஏன்னா ஆல்ரெடி ரோமன் ரெயின்ஸ் ஹெட்டு டேமேஜ் ஆகிடுச்சு. இந்த வாட்டி ரோமன் அட்டாக் பண்ண வந்த ராலன்ஸை சிஎம் பங்க் தடுத்துட்டாரு, காப்பாற்றிருக்காரு உண்மையாக சொன்னால் தான். ஸோ இப்போதைக்கு விலை தலை பார்க்குறாருன்னு நினைக்கிறேன் ராலன்ஸ் அவர்கள். அவ்வளோதான், ஒரு பேக் மூவ் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திட்டாரு சிஎம் பங்க் அவர்கள். ஸோ நிறைய ஆப்ஜெக்ட் இருக்குது, கெண்டோ ஸ்டிக்கு, ஸ்பியருங்க. அப்போ ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிச்சேன் ஸ்பியர், இதை பின் பண்ணலாம். 1 2 ஓ தடுத்துட்டாருங்க நம்ம சிஎம் பங்க் அவர்கள். இப்போ ராலன்ஸ்க்கு ஸ்பியர் போடலாமா? ஓ அவரே இதை போட ட்ரை பண்ணிட்டாரு, ஆனால் அதை நான் தடுத்துட்டேன். இப்போ ஒரு சின்ன மூவ் வந்து போடலாமா? அப்போ கீழே போட்டாச்சு. ஓமா ஏதோ பண்ண வந்தாருங்க. ரோமன் ரெயின்ஸ்க்கு ரத்தம் வந்துடுச்சு நெத்தியில், அது எப்படின்னு தெரியல. ரோமன் ரெயின்ஸ் தான் கூப்பிட்றாருன்னு நினைக்கிறேன் மேலே வான்ட்டு. ஓ அங்கேருந்து ஒரு ஃப்ளை மூவா? ஓ தடுத்து வச்சுங்க. ஸ்பியர் போடலாமா இப்போதைக்கு? நான் 2 பேரும் அவங்க அடிக்கிறாங்க. ஓ பேட்டிக்கிறீங்க, பேடிகிரி ராலன்ஸ் சிஎம் பங்கு பேடிகிரி, அதை நான் தடுத்தே ஆகணும், இல்லைனா இப்போ ராலன்ஸ் வின் பண்ணுவார். ஸோ அவருக்கு ஒரு ஸ்பியர் போடலான்னு பார்த்தா பால் ஹேமன் என்னை டைவர்ட் பண்ணிட்டாருங்க. ஸ்பியர் போட தான் வந்தேன், பட் தடுத்துட்டாரு. இப்போதைக்கு ஏதோ ஒரு மூவ் போட்டுறாரு, கிக்கு. ஸோ ஒரே கிக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டாரு. அப்புறம் ஒரு நீயை வச்சு ஒரு ஷாட்டுங்க. என்ன மாதிரி ஒரு மூவ்? 1 2
3 ஐயோ! ராலன்ஸ் வின் பண்ணிட்டாருங்க இந்த ஒரு மேட்ச்ல. ஜஸ்ட் ஒரு நீ மூவ் தான். அந்த ஒரு நீலே வந்து பார்த்தீங்கன்னா, சிஎம் பங்க அட்டாக் பண்ணிட்டு பின்ஃபால் பண்ணி ஜெயிச்சிட்டாருங்க. இதே மாரி ஒரு வேள வந்துட்டு அந்த ஒரு மேட்ச்ல இருக்குமா? ராலன்ஸ் வின் பண்ணுவாரா? வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஒரு மேட்சோட உங்க பிரெடிக்ஷன் யான்றத கமெண்ட்ல தெரிவிங்க. அதே மாரி அடுத்த எந்த ஒரு மேட்ச் எந்த ரெஸ்லரோட மேட்ச் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த மாரி கேம் பிளே வீடியோவும் நம்ம ரெஸ்லிங் சேனல்ல அப்லோட் பண்ணலாம். ஸோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பை பாய்.